வணக்கம். ஜபை ஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர். போன 13ஆம் தேதி திருச்சி அரியலூர், இந்த 20ஆம் தேதி இந்த சனி ஞாயிறு நாகப்பட்டினம் திருவாரூர். திருச்சி அரியலூரில் ஏகப்பட்ட சேதாரங்கள். ஆமாம், தமிழக அரசும் காவல்துறை கணக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. என்ன பண்ண போகிறாங்களோ தாவேக்கா. இன்றைக்கி நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த சனி ஞாயிறு 20ஆம் தேதி. அதுக்கு முன்னே ஏகப்பட்ட கண்டிஷன், மொத்தம் 26 கண்டிஷன்ஸ் போட்டு தான் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் விஜய் சொல்லிட்டார், எப்பா என் கேரவானுக்கு பின்னால் ஒரு 5 பேர்த்துக்கு மேலே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் பார்க்கிங் வந்தீங்கன்னா அவங்க பொறுப்பு தான், அவங்கவுங்க நிறுத்திக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. மற்றபடி பெரியவர்கள் பெண்கள் எல்லாம் அவங்க பாதுகாப்பை தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். மற்றபடி அரசு மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காம பாதுகாத்துக்கப்பா. ஆமாம், எல்லாம் நம்ம தலையே தான் கட்டுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கட்டுப்பாடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திருவாரூரில் பிரச்சாரம், அடுத்து நாகப்பட்டினம் பிரச்சாரம். வாஞ்சூர் ரவுண்டானாவில் அண்ணா சிலையாண்ட பிரச்சாரங்கிற சப்ஜெக்டை கரண்டை ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு. ஏன்னா இவங்க தான் மரத்துக்கு மேலே ஏறுறாங்களே, அது உயிர் உள்ள மரமா மின்கம்பமா அப்படிங்க யாரு கண்டா? மரத்துக்கு மேலே ஏறுறப்ப சேதாரம் வந்துடக்கூடாதுன்னு போட்டு கரண்ட்டு கட் பண்ண கூட தாவேக்காவே மனு கொடுத்துட்டாங்க. அந்த ஊர் ஈபி கரண்டையே கட் பண்ணிடுறாங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு. ஆக எங்கு விஜய் சென்றாலுமே சரி, இனிமேல் கரண்ட் கட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஆட்சிக்கு வந்தால் சுத்தமாக கரண்ட் இருக்காதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இதில் போயிட்டுருக்கு. அடுத்தலாம் விட 5 தலைவர்கள் கான்செப்ட், அவங்களுடைய கொள்கை வெளிப்பாடு. அதில் பெரியாருடைய சிலையை மறைச்சு பேனர் வச்சிருக்கிறாங்க. அது தெரியாமல் உடனே அது ஒரு சொல்லப்பட்டு அந்த பேனரை பெரியார் சிலை தெரிகிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம், கொடியினுடைய கலரவே நடுவில் மஞ்சளுக்கு பதிலாக ப்ரௌனை வச்சுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு சம்பவங்கள் இடைப்படையில் இன்றைக்கி நாகப்பட்டினம் திருவாரூரில் விஜயனுடைய ஒரு பிரச்சாரம். அங்கே எந்த அளவுக்கு சேதாரம் விளைவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிறது தெரியல. எப்படியோ விஜய் வந்தார் அப்படின்னா கரண்ட் இருக்காது, மிகப்பெரிய ஒரு சேதாரம். மற்றபடி மக்களுக்கு நிம்மதி இருக்காது, போக்குவரத்து இடைஞ்சூறு, மற்றபடி அங்கே வியாபாரமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆக மக்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இன்னைக்கு விஜய் ஐயோ பதட்டம் அப்படிங்கிற ஒரு சூழலாக இன்றைக்கி போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை விஜய் ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை தீர்ப்பதற்கு என்ன ஏற்பாடோ அது பண்ணணும். ஏன்னா இது தவறான ஒரு விஷயத்துக்கு எதிர்க்க